இறந்தவர்கள் வீட்டில் இந்த ஒரு தவறு செய்யவே கூடாது அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? தவறான தொழில் பண்ணால் அதுக்கு காரணம் அவனோட டைம். ஸோ அதை அவன் என்ன சொல்கிறது, சமுதாயம் அவனை அந்த மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் உறவனாருக்கும் சரி, சொந்தத்துக்கும் சரி, பந்தத்துக்கும் சரி, சுற்றி இருக்கவங்களும் சரி, மனுஷன் உயிரில் இருக்கும்போது அவனை பற்றி பேசுங்க, அவனை திருத்த பாருங்கள், இல்லை அவனை அடிங்க. அது உங்களோட பர்சனல். இதெல்லாம் பேசக்கூடாது. இதில் எல்லாமே என்ன சேரும்னு கேட்டிங்கன்னா பாவம் சேரும். ஏன்னா அவன் மறைஞ்சிட்டான், காற்றோட காற்ற கலந்துட்டான். இந்த பிரபஞ்சத்தில் அவன் இல்லாத வார்த்தையை ஒருத்தனை பேசக்கூடாது. மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, இறந்தவர்கள் வீட்டில் இந்த ஒரு தவறு செய்யவே கூடாது அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? இறந்தவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தவறு நடக்குதுமா. சில பேர் நான் லாஸ்ட் வீடியோக்குள்ளே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இறந்த உடனே அந்த காரியம் முடிகிறதுக்கு 14 நாள் காரியம் முடிவு அவங்களோட துணியை எரிச்சிடுறது, அவங்களோட பொருளுங்களை எரிச்சிடுறது, யூஸ் பண்ண பொருளுங்களை தூக்கி கொடுத்துட்றது, அனாதாசமத்தை குழந்தை இல்லாதவங்க கொடுத்துட்றது, எங்கன்னா ஒரு வேஸ்ட் பண்ணியில் தூக்கி போட்டு எரிச்சிடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதெல்லாம் ஒரு தவறுனா, இது ரொம்ப பெரிய பெரிய தவறு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அவருக்கு பிடிக்காரனோ, நல்லவனோ, கெட்டவனோ, இல்லை உங்கள் பார்வைக்கு ஒரு அயோக்கியனோ, ஏதோ ஒன்று, யாருமே இந்த உலகத்தில் பிறக்கும்போது சித்தரிப்பு பார்த்திங்கன்னா திருடனாவோ, அயோக்கியக்காரனாவோ, குடிக்காரனாவோ, கொள்ளைக்காரனாவோ யாருமே பிறக்கிறது இல்லைம்மா. ஆமாவா இல்லையா? உண்மை. நானாகட்டும் நீங்களாகட்டும் எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை. ஒரு பெண் தவறான தொழில் பண்ணால் அதுக்கு காரணம் அவனோட டைம். ஸோ அதை அவன் என்ன சொல்கிறது, சமுதாயம் அவனை அந்த மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தவறு நடக்குது. ஸோ அதே மாதிரி ஒருத்தர் திருடனாக மாறுறதுக்கு காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலை. தவறான தொழிலுக்கு போகிறது சந்தர்ப்ப சூழ்நிலை. ஒருத்தன் கெட்டவனாக மாறுறது சந்தர்ப்ப சூழ்நிலை. ஒருத்தன் குடிகாரனாக மாறுறதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணம். இதுதான் உண்மை. கல்யாணத்துக்கு முன்னாடி சூப்பராக இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வயசுக்கு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஆயிடுறான். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா பிறக்கும்போது நல்லவன் தான். சந்தர்ப்ப சூழ்நிலை தான் கெட்டவன்ற ஒரு பேர் எடுக்கிறது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை மாமனார் மாமியாராக இருக்கட்டும், இல்லை சொந்த பந்தமாக இருக்கட்டும், இல்லை சுற்றிருந்த உறவினராக இருக்கட்டும், இல்லை வீட்டை சுற்றி இருக்கிறவங்களாவது இருக்கட்டும், எல்லாருக்குமே எல்லோரும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ இக்பால் இந்த மாலிக் பாய் எடுத்தீங்களேன், எல்லாருக்கும் பிடிக்குமானுங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு என்ன பிடிக்காம கூட இருக்கலாம், என்னையே தப்பாக கூட கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நான் கோவப்பட முடியாது. ஒருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்காம இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்காருன்னா எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில பேருக்கு பிடிக்காத போகலாம். அவன் பிறக்கும்போது நல்லவனாக இருந்து குறிப்பிட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா எதனா ஒரு விஷயத்தில் தவறு செஞ்சுருக்கலாம், வீட்டில் இருக்கலாம் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கலாம், திருடி இருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், ஃப்ராட் தண்டனை பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று சம்திங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எது பண்ணாலும் சரிம்மா, அவங்க ஒரு பேச்சுக்கு சொல்லணும், அவர் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, செய்யக்கூடாத தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, அவர் உயிரோடு இருக்கும்போது நீ அவரை அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, அவரை தண்டனை கொடுக்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, அவரை நீ சப்பலை கட்டிக்கிட்டு அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, அவரை கட்டி போட்டு உரிக்கிறது உன் உரிமை. ஏன்னா உன்னோட பையன், உன் அப்பா, உன் வீட்டுக்காரன், உன் உறவு உயிராக இருக்கும்போது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும்போது நீ உன்னோட விஷயத்தை நீ கரெக்ட் பண்ணிக்கணும். ஒன்று தவறு செய்கிறதுக்கு முன்னாடி பண்ணிடணும், இல்லை செஞ்சதுக்கு அப்புறம் திருத்த பார்க்கணும். இல்லையா உன் கை கோட்டில் ஒன்று வைக்கிறதுக்காக நீ முயற்சி பண்ணணும். அப்போ நீ அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் இதுதான் உறவனாருக்கும் சரி, சொந்தத்துக்கும் சரி, பந்தத்துக்கும் சரி, சுற்றி இருக்கவங்களும் சரி, மனுஷன் உயிரில் இருக்கும்போது அவனை பற்றி பேசுங்க, அவனை திருத்த பாருங்கள், இல்லை அவனை அடிங்க. அது உங்களோட பர்சனல். ஆனால் ஒரு மனுஷன் இறந்ததுக்கு பிறகு, அது என்ன மனைவியாக இருந்து போகிறானோ, கணவன் இருந்து போகிறானோ, பிள்ளை இருந்து போகிறானோ, மாமனாரோ, மாமியாரோ, தாத்தாவோ, கொள்ளுப்பாட்டியோ, யாரோ ஒரு ஜீவன் இறந்ததுக்கப்புறம் அவங்க செய்த நல்லதை மட்டும் பேசுங்க. அவங்க பண்ண கெட்டதை தயவு செஞ்சு பேசாதீங்க. இதுக்கு தமிழில் சொல்லுவாங்க புறம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, செவுத்துக்கு கூட காது இருக்குது. 16 நாள் காரியம். இப்போ இந்து சாந்தத்தில் பார்த்திங்கன்னா 14 நாள், எங்களதில் பார்த்திங்கன்னா 40 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த நாட்கள் வரையும் பார்த்திங்கன்னா அவனோட பிராவனா அவனை காற்று பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி தான் வரும். அது வயசானவங்களும் சரி, இளம் வயசில் இருந்திருந்தாலும் சரி, துருவ மரணமோ, இயற்கை மரணமோ, உடம்பு சரியாமல் இருந்ததோ, நம்மளை சுற்றி தான் வரும். அந்த சுற்றி வரும்போது நம்ம பக்கத்தில், சீரியஸாக சொல்கிறேன், பக்கத்தில் உங்களுக்கு தெரியாது, நீ பாட்டுங்க அவனை பற்றி புறம் பேசிகிட்டு இருப்பீங்க.
புரியுதுங்களா? ஸோ அவன் எவ்வளோ நல்லது சின்னது நல்லது பண்ணினா கூட நீங்கள் நல்லது பற்றி பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு அதை கூட நீங்கள் பேச வேணாம். வந்த வேலையை பாருங்கள். உங்களோட சாங்கியம் என்ன, உங்களோட வேலை என்ன வேலையை வந்தீங்க, அதை முடிச்சிங்களா பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. அவன் அப்படி வாழ்ந்தான், அவன் வாழ்ந்த வாழ்ப்புக்கு தான் அல்பாயுசில் போயிட்டான், அவன் இப்படி இருந்தான், அவன் அப்படி போயிட்டான், இவன் இப்படி இருந்தான், அதனால தான் இந்த சின்ன வயசில் நோய் வந்து செத்துட்டான், இவன் இப்படி மாரி ஊரை ஏமாத்தினான், அதனால தான் அவன் யாருமே அவன் சாவுக்கு வரல. இதெல்லாம் பேசக்கூடாது. இதில் எல்லாமே என்ன சேரும்னு கேட்டிங்கன்னா பாவம் சேரும். ஏன்னா அவன் மறைஞ்சிட்டான், காற்றோட காற்ற கலந்துட்டான். இந்த பிரபஞ்சத்தில் அவன் இல்லாத ஒருத்தனை பேசக்கூடாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லாதவன் பற்றியே நம்ம பேசக்கூடாது. அதுவே தப்பில் சேரும்போது இறந்து முன்னாடி கிடக்கிறான், ஒரு சடலமாக கிடக்கிறான், அந்த சடலம் எரிஞ்சிடுச்சு, எலும்பு கூட இல்லை, காற்றோட காற்றா கலந்துச்சு, இல்லை நம்ம வீட்டை சுற்றி தான் இருக்கும்போது மறைஞ்சவனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? சொல்கிற வார்த்தை புரியுதுங்களா? ஸோ தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, வீட்டில் அவர் என்ன வேணால் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருக்கட்டும். மாமனாரா டார்ச்சர் பண்ணாரா, அப்பாவா டார்ச்சர் பண்ணாரா, இல்லை புருஷனா உன்னை அடித்தானா, சித்திரவதை பண்ணாரா, ஓட விட்டு அடித்தானா, இல்லை குடிச்சு சித்திரவதை எது என்ன வேணால் பண்ணியிருக்கட்டும். தயவு செஞ்சு மறைஞ்சிட்டானா நீ அவனை பற்றி பேசாமல் கூட இருந்துரு, ஆனால் தவறாக மட்டும் பேசாத. இதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவன் மறைஞ்சிருச்சு, பிரபஞ்சம் போயிடுச்சு, பிரபஞ்சத்துலேருந்து போயாச்சு. ஆனால் நீ இருக்க இங்கே இல்லாத பற்றி ஒரு மனிதனை மறைஞ்சதுக்கப்புறம் அந்த ஆத்மா உன்னை சாபம் விட்டுருச்சுன்னா உன் தலையே தூக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? உன் வம்சமே தலை தூக்க முடியாது. ஏன்னா அது இறந்த சுட இருக்குது. இறந்து மறைஞ்சு போய் வாழ்க்கையில் எல்லாமே விட்டுட்டு வந்துட்டோமே, எல்லாமே நல்ல அழகான மனைவி இருக்குது, அழகான புள்ள இருக்குது, அழகான வீடு இருக்குது, அழகான சொத்து இருக்குது, அனுபவிக்க முடியன்ற ஆதங்கத்தில் இருக்கும். அப்போ நீ அவனை பற்றி நீ பேசும்போது ஒன்று சும்மா விடுமா? அது ஒன்றும் அதுக்கு அடிக்கிற சக்தியோ கொள்கிற சக்தியோ பிடிச்சி தள்ளுற சக்தியெல்லாம் கிடையாது ஆத்மாவுக்கு. சாபம் விட்டாலே ஜோலி முடிஞ்சிச்சு உன் ஜோலி. அதனால் போனியா, வாய்க்கு ஜிப்பை போட்டியா, மாலையை போட்டியா, வணக்கம் போட்டியா, வந்துக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாமல் இந்த புறம் பேசுகிறது, அவன் இதனால தான் செத்தான், அவன் அதனால தான் செத்தான், இவன் இதனால் அல்பாயுசில் போயிட்டா, இவன் இவ்வளோ ஆட்டம் ஆடினா, அதனால தான் உடம்பு சரியாமல் இருந்தான், இவன் கொண்டிருப்பான், அவன் கொண்டிருப்பான், அது செஞ்சுருப்பான், இது செஞ்சுருப்பான்னு இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க, போனவனையும் கஷ்டப்படுத்தாதீங்க. இதனால் என்ன தீமைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அந்த கஷ்டம், அதுதான் உங்களுக்கு தான் தீமை. பாவத்தில் ஆளாயிடுவீங்க, சாபத்துக்கு ஆளாயிடுவீங்க. 7 தலைமுறைக்கு அந்த பாவம் நிற்கும். பெண்கள் பாவம் ஒரு பாவம், ஜீவராசி ஒரு பாவம். புரியுதுங்களா? பெண்களது ஒரு பாவம் இருக்குது, ஒரு சாபம் இருக்குன்னா, ஜீவராசிது ஒரு பாவம் ஒரு சாபம் இருக்குன்னா, இந்த மாதிரி மறைஞ்ச ஆத்மாவுக்கு ஒரு பாவம் சாபம் இருக்குது. ஆத்மா சாபம் விட்டுருச்சுன்னா தலையே தூக்க முடியாதுமா. புரியுதுங்களா? ஏன்னா ஆத்மாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட மரணத்தை அவங்களே தேடிக்கிறது, இள வயசில் அனுபவிக்காமல் இறந்து போகிறவங்க ஆத்மாலாம் சாபத்தை வாங்கணும்னு வச்சிங்கன்னா தலையே தூக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், செய்யக்கூடாத ஒரு தவறு இறந்து அந்த மனுஷனோ என்ன ஒரு போனீங்களா பார்த்தீங்களா வந்துக்கிட்டே இருங்க. அவனை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க. எப்போவுமே பேசா இருக்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் 16 நாள் காரியம் வரி மாதிரி பேசாதீங்க. காரியம் முடிங்க, வேலையை முடிங்க, நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். சிறப்பு பாய். ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. ஒரு இறந்தவர்கள் வீட்டில் போய் என்ன மாதிரி தவறு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல தகவலாக கொடுத்துருக்கீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.